ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் ஐஸ்கிரீம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு நான் கோகனட் அரை மூடி எடுத்துருக்கேன். கோகனட்டோட பிளாக் கலர் சைடு மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா 4 ஸ்பூன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் 1/4 டம்ளர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு வச்சிடலாம். அழகாக பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். பேலன்ஸ் இருந்ததை பாக்ஸில் போட்டுட்டு ஓவர் நைட் வச்சாச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு க்ரீமியான கோகனட் ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.